Hello students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காப்பா? நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? நர்வஸ் சிஸ்டம்னா தமிழில் நரம்பு மண்டலம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்துக்கும் டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேஷன், இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும், மசில்ஸ், அப்புறம் டிஷ்யூஸ், செல்ஸ், இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் தான், நரம்பு மண்டலம் தான். நர்வஸ் சிஸ்டம் இஸ் அன் இன்டகிரேஷன் ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் நியூரான்ஸ். நரம்புகள் அண்ட் நியூரான்ஸ் இதோட ஒருங்கிணைப்பால் ஆனது தான் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் டிவைடட் இன்டு 2. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெண்டாக டிவைட் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ், அண்ட் பெரிபோனல் நர்வஸ் சிஸ்டம், பிரிவு நரம்பு மண்டலம், அதாவது பிஎன்எஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் எந்தெந்த பார்ட்ஸ்பாக கன்சிஸ்ட் ஆயிருந்தது? பிரைன், மூளை, ஸ்பைனல் கார்ட், தண்டுவடம், அண்ட் நர்வ்ஸ், நரம்புகள். ஃபர்ஸ்ட் பிரைன். நம்ம பிரெயினை பற்றி லாஸ்ட் கிளாஸ்லேயே கொஞ்சம் பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காப்பா? நம்ம பிரெயின் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? திங்க் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம பிரெயினை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிரெயின் எங்கே இருக்குது? ஸ்கல்குள்ளே, நம்ம மண்டையோட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது நம்ம ஸ்கல் அப்படிங்கிறது ஒரு பெட்டி மாதிரி, அதுக்குள்ளே பிரெயின் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக பாதுகாப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரெயினை சுற்றி 3 லேயர் மேம்ப்ரைன் வந்து கவர் ஆகிருக்கும். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனஞ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்குல்லப்பா, 3 லேயர் சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் லேயராக இருக்குல்ல, அதுக்கு பேர், அதாவது உள்ளே இருந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாமேட்டர். அதுக்கப்புறம் இடையில இருக்கிறது, ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு பேர் அரக்னாய்ட் மேம்ப்ரைன். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது, வெளியில் இருக்கிறதுக்கு பேர் டியூராமேட்டர். இந்த மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினை வந்து மெக்கானிக்கல் ஷாக், அதிர்வுகள்லேருந்து நம்மளோட பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும். ஓகேங்களா? And the brain is made up of millions of functional units called neurons. அதாவது நம்மளுடைய மனித மூளை வந்து பல மில்லியன் நியூரான்களால் ஆனது. And human brain is divided into 3 major parts. நம்மளுடைய மனித மூளை வந்து 3 மேஜர் பார்ட்ஸாக பிரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபோர் பிரைன், முன்மூளை, செகண்ட் மிட் பிரைன், நடுமூளை, அடுத்து ஹின் பிரைன், பின்மூளை. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபோர் பிரைன்னா தமிழில் முன்மூளை. The forebrain consists of cerebellum, thalamus and hypothalamus. forebrainல எந்தெந்த பார்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செரெபரம்னா பெருமூளை, தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ், இது 3 பார்ட்ஸும் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஃபோர் பிரைன், முன்மூளைன்னு சொல்கிறோம். அடுத்து இட் இஸ் தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரைன். நம்ம பிரைன்லேயே வந்து பெரிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர் பிரைன் தான். அதாவது நம்ம பிரைனே வந்து 3 மேஜர் பார்ட்ஸாக டிவைடாக இருந்தது. எது? ஃபோர் பிரைன், மிட் பிரைன் அண்ட் ஹின் பிரைன். இது 3த்துலேயே பெரிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் பார்ட் நம்மளுடைய ஃபோர் பிரைன் தான். அதாவது நம்ம பிரைனோட 80% ஆஃப் வெயிட் வந்து ஃபோர் பிரைன் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் தி சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. அதாவது நம்மளுடைய மனித நினைவாற்றலுடைய மையமாக வந்து நம்மளுடைய ஃபோர் பிரைன் இருக்குது. அது நம்ம எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர் பிரைனில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மைக்கு, இமேஜினேஷன் கற்பனை, அண்ட் ரீசனிங் காரண காரியமறிதல். அதாவது இது தப்பு, இது சரி, இதை ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இது பண்ணுறதுனால என்ன யூஸ், இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே இது நம்ம ஃபோர் பிரைன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மிட் பிரைன், நடுமூளை. இட் லைஸ் பிஹைண்ட் தி செரெபரம். செரெபரம்னு என்னப்பா சொன்னேன்? பெருமூளை. இது ஃபோர் பிரைனோட ஒரு பார்ட். இந்த செரெபரத்துக்கு பின்னாடி தான் வந்து நம்மளுடைய மிட் பிரைன் இருக்கும். ஓகேங்களா? இட் கோஆர்டினேட்ஸ் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் தி மசில்ஸ் ஆஃப் தி பாடி. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ், தசைகளுடைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட்ஸ் பண்ண, ஒருங்கிணைக்கும். அதாவது நம்ம கை கால் அசைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட்ஸ் பண்ணுறது தான் வந்து மிட் பிரைனோட வேலை. ஓகேங்களா? இட்ஸ் ரெகுலேட்ஸ் விஷன்ஸ், ஹியரிங், ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர். இது வந்து நம்மளுடைய விஷன்ஸ், பார்வைத்திறன், ஹியரிங் கேட்கறது, ஸ்லீப் தூங்குறது, அண்ட் பாடி டெம்பரேச்சர் உடல் வெப்பநிலை, இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட்ஸ் பண்ணும், ஒழுங்குபடுத்தும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹின் பிரைன். ஹின் பிரைன்னா பின்மூளை. தி ஹின் பிரைன் கம்ப்ரைசஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் மெடுல்லா ஆப்ளிகேட்டா. அதாவது ஹின் பிரைன் வந்து 2 பார்ட்ஸாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டாசெஃப்லான் அண்ட் மைலாசெஃப்லான். மீட்டாசெஃப்லானில் பான்ஸ் அண்ட் செரபெல்லம் இருக்கும். செரபெல்லம் அப்படின்னா தமிழில் சிறுமூளை. ஓகேங்களா? அடுத்து மைலாசெஃப்லானில் மெடுல்லா ஆப்ளிகேட்டா இருக்கும். மெடுல்லா ஆப்ளிகேட்டா அப்படின்னா தமிழில் முகுலம். இந்த ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் டியூட்டிஸ் இருக்கும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஹின் பிரைன், பின்மூளை. ஓகேங்களா? அடுத்து இந்த ஹின் பிரைன் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்னா மூளைத்தண்டு. நம்ம ஹின் பிரெயின் என்னன்னு சொல்கிறாங்க? மூளைத்தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ்
கால்ட் விட்டல் நாட். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஹின்பிரைனை விட்டல் நாட்னா முக்கிய முடிச்சு இல்லைனா உயிர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ப்ரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் அதர் இன்வாலண்டரி மசில்ஸ். இது வந்து எதாவது கண்ட்ரோல் பண்ணதான், நம்ம மூச்சு விடுறது, ப்ரீத் பண்ணுறது, ஹார்ட் பீட் நம்மளோட இதய துடிப்பு, அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ், இந்த மாதிரி நிறைய இன்வாலண்டரி மசில்ஸ், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹின்பிரைன், பின்மூளை தான். அதனால தான் இதை வந்து விட்டல் நாட், முக்கிய முடிச்சு இல்லைனா உயிர் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இட் கனெக்ட்ஸ் பிரெயின் டு தி ஸ்பைனல் கார்டு. நம்ம ஹின்பிரைன் இருக்காங்களா, இந்த ஹின்பிரைன் வந்து நம்மளுடைய மூளையை, பிரெயினை வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம பிரெயின் பற்றி பார்த்தாச்சு. பிரெயின்னா என்ன, அதோட 3 மேஜர் பார்ட்ஸ், 3த்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனா தண்டுவடம். ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் ஏ டியூப்-லைக் ஸ்ட்ரக்சர் விச் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் தி பிரெயின். அதாவது நம்ம மூளையிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய டியூப் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, தண்டுவடம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் லைஸ் வித்தின் தி பேக் போன் ஆஃப் அவர் பாடி. நம்ம முதுகெலும்பு தொடரில் தான் இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கும். இது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹின்பிரைனில் ஒரு பார்ட் பார்த்தோம், என்னதுப்பா, மெடுல்லா ஓப்லோகேட்டா, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியதான் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டோட டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் கேபிளாக இருக்குது. அதாவது நம்ம பிரெயினில் இருந்து சிக்னல் வந்து நர்வ்ஸ் வழியாக எவ்ரி பார்ட் ஆஃப் பாடிக்கு போகிறதும் சரி, அந்த பார்ட் ஆஃப் பாடியிலேருந்து மெசேஜ் ஆர் சிக்னல் வந்து நர்வ்ஸ் வழியாக பிரெயினுக்கு வரதும் சரி, நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு வழியாக தான் நடக்கும். அதாவது ஸ்பைனல் கார்டு வந்து இந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு வழியாக இருக்குது. ஓகேங்களா. நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பெரிபானல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபானல் நர்வஸ் சிஸ்டம்னா தமிழில் பிரிவு நரம்பு மண்டலம். பெரிபானல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் தி ஸ்பைனல் கார்டு டு ஆல் தி பார்ட் ஆஃப் தி பாடி. பெரிபானல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே போய் எவ்வளோ பார்ட் ஆஃப் பாடிக்கும் போகக்கூடிய நர்வ்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் நம்மளுடைய பெரிபானல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா. ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியேறி எக்ஸ்டெண்ட் ஆகி நம்ம எவ்ரி பார்ட் ஆஃப் பாடிக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் நம்மளுடைய பெரிபானல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிபானல் நர்வஸ் சிஸ்டம் வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சொமட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். சொமட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா தமிழில் உடல் நரம்பு மண்டலம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னா தமிழில் தானியங்கி நரம்பு மண்டலம். இந்த சொமட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட டியூட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விச் கேரிஸ் சென்சேஷன் ஃப்ரம் தி ஆர்கன் டு தி பிரெயின். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லேருந்து உணர்ச்சிகளை கொண்டு போய் மூளைக்கு கொடுக்கும். அப்புறம் அண்ட் டேக் மெசேஜஸ் ஃப்ரம் தி பிரெயின் டு தி ஆர்கன் ஃபார் மூமெண்ட்ஸ். மூளையிலிருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம உடல் உறுப்புகளுக்கு கொடுக்கும். எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய மூமெண்ட்ஸ்க்காக. ஓகேங்களா. அதாவது இந்த சொமட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட டியூட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் உறுப்புகள்லேருந்து உணர்ச்சிகளை கொண்டு போய் நம்மளுடைய மூளைக்கு கொடுக்கறதும், மூளை கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கறது தான் இதோட டியூட்டிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விச் கண்ட்ரோல் தி நர்வ்ஸ் ஆஃப் தி இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் தி பாடி. அதாவது நம்ம உடல் உள் உறுப்புகளுடைய நர்வ்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா. அவ்வளோதான்ப்பா. இப்போ நர்வஸ் சிஸ்டம்னா என்ன எல்லாருக்கும் தெரியுதா?